டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளிஃபை பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் எப்படி பார்த்தோம் சிம்பிளிஃபை. இங்க வந்து ஒரே டேபிள்ல போற மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. x plus 2 by 4y. இப்போ இந்த டிவைடை இப்போ அப்படியே போட்டுக்கோங்க. டிவைட். இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு? x ஸ்கொயர்ட் மைனஸ் x மைனஸ் 6. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு, அதாவது இருபடி சமன்பாடா இருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும்? இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம முதல்ல எடுக்கணும். ஃபேக்டர்ஸ் எடுக்க ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அப்படி ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கார்னரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை, அதாவது இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ பாருங்க, 1 into 6 6. இது பிளஸ் 1, இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப மைனஸ் 6. அடுத்து பாருங்க, இதுதான் சம். அப்ப சம் இங்க என்ன இல்ல? நம்பர் இல்ல. அப்ப நம்பர் இல்லன்னா இங்க என்ன இருக்கதா அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். என்ன 1? மைனஸ் 1. இப்ப இந்த நம்பரை என்ன செய்யணும்? ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இப்ப ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? மைனஸ் 1 வரணும். இப்ப என்ன போடுவோம்? 3 2s are 6. இப்ப பாருங்க, மல்டிப்ளைல என்னது? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அதே மாதிரி மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ரெண்டும் ஆப்போசிட் சிம்பிளா இருந்தாதான் உங்களுக்கு மைனஸ் வரும். அப்ப இதுல வந்து இது ஒன்னு பிளஸ்ஸா இருக்கணும், ஒன்னு என்னது? மைனஸா இருக்கணும். இந்த நம்பர்ல ஒரு நம்பருக்கு பிளஸ் போடணும், இன்னொரு நம்பருக்கு மைனஸ் போடணும். ஆனா அந்த பிளஸ் மைனஸ் போடுறத முடிவு பண்றது வந்து இந்த மைனஸ் 1 தான். சரியா? இப்ப பாருங்க, இந்த மைனஸ் 1 இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டுக்கலாம் பெரிய நம்பருக்கு. இப்ப பாருங்க, பெருக்குங்க. மைனஸ் 3 இன்டு பிளஸ் 2 மைனஸ் 6. அதே மாதிரி இதை ஆட் பண்ணுங்க. இங்க மைனஸ் 3 இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு. இது ரெண்டும் ஆப்போசிட் சிம்பிள். பிளஸ் மைனஸ்னா கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடுவோம். இதுல பெரிய நம்பர் எது? மைனஸ். மைனஸ் 3. அப்ப 3ல 2 போச்சுன்னா என்னது? பேலன்ஸ் 1. என்ன 1? மைனஸ் 1. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? மைனஸ். அதனால மைனஸ் 1. இப்ப இதோட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? x மைனஸ் 3. அடுத்து என்னது? x பிளஸ் 2 டிவைடட் பை 12y ஸ்கொயர். இப்ப அடுத்த ஸ்டெப்ல x plus 2 divided by 4y. இப்ப என்ன செய்யுங்க? இந்த டிவைட் சிம்பிளா எதா மாத்த போறோம்? மல்டிப்ளையா மாத்த போறோம். மல்டிப்ளையா மாத்தும் போது டினாமினேட்டரை மேல எழுதிருங்க. 12y ஸ்கொயர் மேல கொண்டு போயிருங்க. பை x மைனஸ் 3 x plus 2. அதாவது நியூமரேட்டரை கீழே எழுதிருங்க. இப்ப கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஒரே ஃபேக்டர்ஸா இருந்தா என்ன செஞ்சிடணும்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க பாருங்க, x plus 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? x plus 2 இருக்கு. அப்ப x plus 2 கேன்சல். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? 4y. இங்க என்ன இருக்கு? 12y ஸ்கொயர். இந்த 12y ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 12 இன்டு y வந்து 2 டைம் எழுதுவோம். சரியா? இப்ப பாருங்க, 1 4 is 4, 3 4s are 12. இங்க ஒரு y இருக்கு, இங்க y ஸ்கொயர் 2y இருக்கு. அப்ப இங்க ஒரு y, இங்க ஒரு y கேன்சல் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். 3 4s are 12. ஒரு y கேன்சல் ஆயிருந்தா பேலன்ஸ் ஒரு y தான் இருக்கும். அப்ப என்ன இருக்கும்? 3y இருக்கும். இப்ப பேலன்ஸ் பாருங்க, இந்த சைடு எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. அப்ப இந்த சைடு தான் இருக்கு. அப்ப இங்க இந்த சைடு என்ன இருக்கு? இங்க ஒரு 3 இருக்கு. 3 இன்டு என்ன இருக்கு? இங்க y ஸ்கொயர்ல ஒரு y கேன்சல் ஆயிருச்சு. பேலன்ஸ் ஒரு y தான் இருக்கு. அப்ப 3y பை இங்க என்ன மட்டும் இருக்கு? x மைனஸ் 3. அப்ப இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.